குரானில் யாக்கோபு யோசேப்பு பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். குரான் 12:4-15 வரை. சிறு பிராயத்தில் யூசுப்பு நபி தன் தந்தையிடம், என் தந்தையே, சூரியனையும் சந்திரனையும் 11 நட்சத்திரங்களையும் அவை என்னை வணங்கியவாறு கனவு கண்டேன் என்று கூறினார். அதற்கு யாக்கூப் நபி, என் அருமை மகனே, உன் கனவை உன் சகோதரர்களிடம் கூறிவிடாதே, அப்பொழுது அவர்கள் உனக்கு எதிராக பெரும் சதி செய்வார்கள் என்று கூறினார். யூசுப் நபியின் சகோதரர்கள் பேசிக்கொண்டனர். நாம் ஒரு கூட்டமாக இருக்கும் நிலையிலும் நம்மை விட யூசுப் அவர் சகோதரருமே நமது தந்தைக்கு மிக அருமையானவர்களாகவும் உள்ளனர். யூசுப்பை நாம் கொன்று விடுவோம் என்று யோசித்தனர். அவர்களில் ஒருவர் கூறினார், யூசுப்பை கொல்ல வேண்டாம், ஏதேனும் செய்வதாக இருந்தால் அவரை ஒரு ஆழமான கிணற்றில் போட்டுவிடுங்கள், பயணிகள் சிலர் அவரை எடுத்துக்கொள்வார்கள் என்றார். என்ற குறிப்பு அல் குரான் 12:4-15 வரை பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல் குரான் 12:4-15 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அல் குரான் 12:16-35 வரை. யூசுப் நபி சகோதரர்கள் தந்தை யாக்கோபு நபியிடம், நாங்கள் எங்கள் பொருட்களுக்கு அருகில் யூசுப்பை விட்டுவிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டோம், அப்பொழுது அவரை ஓநாய் தின்றுவிட்டது என்று கூறினர். அவர்கள் பொய்யான இரத்தத்துடன் கூடிய யூசுப் நபியின் சட்டையை கொண்டு வந்து தமது தந்தையிடம் காட்டினர். தந்தை யாக்கூப் நபி மகன்கள் சொல்வதை நம்ப மறுத்தார். நீங்கள் பொய்யாக வர்ணித்து கூறும் விஷயத்தில் எனக்கு அல்லாஹ் போதுமானவர் என்று அழுதார். ஒரு பயண கூட்டத்தினர் வந்தனர். அவர்கள் தங்களுக்கு தண்ணீர் கொண்டு வர கிணற்றுக்கு ஒருவரை அனுப்பினர். அவர் கிணற்றில் தனது வாளியை இறக்கினார். கிணற்றில் யூசுப் நபியை பார்த்து அவரை விற்பனை பொருளாக கருதி அற்ப விலைக்கு குறிப்பிட்ட வெள்ளிக்காசுக்கு எகிப்தில் ஒருவருக்கு விற்றுவிட்டனர். யூசுப் எந்த எகிப்தியர் வீட்டில் இருந்தாரோ அந்த வீட்டின் எஜமானி அவரை அடைய முயற்சித்தாள். கதவுகளை தாழிட்டு அவனை வா என அழைத்தாள். யூசுப் நபியை துரத்தி கொண்டு அவள் வாசலை நோக்கி ஓடினாள். அவள் யூசுப் நபியின் சட்டையை பின்புறமாக கிழித்து விட்டாள். அவ்விருவரும் வாசல் அருகில் அவள் கணவனை கண்டனர். உடனே அவள் கணவனிடம், உமது மனைவியிடம் தவறாக நடக்க நினைந்த யூசுப்புக்கு சிறைப்படுத்துவது தவிர வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று அவள் கேட்டாள். அவளே என்னை அடைய விரும்பினாள் என்று யூசுப் நபி கூறினார். குறிப்பிட்ட காலம் வரையில் அவரை சிறையில் அடைத்தனர் என்ற குறிப்பு அல் குரான் 12:16-35 வரை பார்க்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல் குரான் 12:16-35 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த அல் குரான் 12:35-55 வரை. யூசுப் நபியுடன் 2 இளைஞர்கள் சிறைக்கு வந்தனர். சிறையில் யூசுப் நபியுடன் இருந்த ஒருவர், நான் மது திராட்சைகள் பிழிவது போன்று கனவு கண்டேன் என கூறினார். சிறையில் மற்றொருவர் கூறினார், என் தலையின் மீது ரொட்டியை சுமந்து செல்லும் நிலையில் அதிலிருந்து பறவைகள் உண்பதாக கனவு கண்டேன். அதன் விளக்கத்தை எங்களுக்கு அறிவிப்பீராக, நல்லோரில் ஒருவராக உம்மை கருதுகிறோம் என்று கூறினார்கள். யூசுப் நபி அவர்களின் கனவுகளுக்கு விளக்கம் அளித்தார். உங்கள் இருவரில் ஒருவர் தங்கள் எஜமானுக்கு மது புகட்டுவார் என்று முதல் கனவுக்கு விளக்கம் அளித்தார். பின்பு 2ஆம் கனவிற்கு யூசுப் நபி விளக்கம் அளித்தார். மற்றொருவர் சிலுவையில் அறையப்பட்டு அவரது தலையை பறவைகள் தின்னும். நீங்கள் எதை பற்றி விளக்கம் கேட்டீர்களோ அந்த காரியம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று யூசுப் நபி கூறினார்கள். அவ்விருவரில் யார் விடுதலை அடைவார் என யூசுப் நபி எண்ணினாரோ அவரிடம், உன் மன்னரிடம் என்னை பற்றி சொல்வாயாக என்று யூசுப் நபி கூறினார். ஆனால் அவர் தன் மன்னரிடம் யூசுப் நபி பற்றி சொல்வதை மறந்துவிட்டார். சில ஆண்டுகள் யூசுப் நபி சிறையிலேயே தங்கியிருந்தார். அவ்விருவரில் யார் விடுதலை ஆனாரோ அவர் மன்னர் ஒரு கனவு கண்டார். அதாவது 7 மெலிந்த மாடுகள் 7 கொழுத்த மாடுகளை தின்பதாகவும் பசுமையான 7 கதிர்களையும் காய்ந்து போன 7 கதிர்களையும் கனவு காண்கிறார். பின்பு, சபையோரே, என் கனவுக்கு விளக்கம் கூறக்கூடியவராக இருந்தால் விளக்கம் சொல்லுங்கள் என்று மன்னர் கூறினார். அவ்விருவரில் விடுதலை பெற்றவர் வெகு காலத்திற்கு பின்பு ஞாபகம் வந்து, அதன் விளக்கத்தை நான் உங்களுக்கு அளிக்கிறேன், என்னை யூசுப்பிடம் அனுப்புங்கள் என்று கூறினார். சிறைக்கு சென்று யூசுப் நபியை சந்தித்தார். யூசுப் நபி மன்னரின் கனவுக்கு விளக்கம் அளித்தார். தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் விவசாயம் செய்வீர்கள். நீங்கள் உண்பதற்கு வேண்டிய சிறிதளவு தானியங்கள் தவிர நீங்கள் அறுவடை செய்த கதிர்களை சேமிப்பு கிடங்கில் சேர்த்து வைப்பீர்கள். அதற்கு பிறகு கடுமையான 7 பஞ்ச ஆண்டுகள் வரும். நீங்கள் முந்தைய 7 ஆண்டுகள் சேர்த்த கதிர்களை அவை தின்றுவிடும். அதன் பின்னர் ஓராண்டு வரும், அதில் மக்களுக்கு மழை பொழிவு வரும், அதில் அவர்கள் பழச்சாறு பிழிவார்கள் என்று யூசுப் நபி கூறினார். கனவின் விளக்கத்தை கேட்ட மன்னர், யூசுப்பை என்னிடம் அழைத்து வாருங்கள், அவரை எனக்கான தனி அலுவலர் ஆக்கிக் கொள்கிறேன் என்று மன்னர் கூறினார். யூசுப் நபி எகிப்திலே உயர்த்தப்பட்டார் என்ற குறிப்பு அல் குரான் 12:35-55 வரை.
பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்குரான் 12:35 முதல் 55 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அல்குரான் 12:56 முதல் 90 வரை. தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யூசுப்பின் சகோதரர்கள் எகிப்திற்கு தானியம் வாங்க வந்தனர். யூசுப்பு தன் சகோதரர்களை அறிந்து கொண்டார். ஆனால் யூசுப்பின் சகோதரர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு தேவையான தானியங்களை யூசுப் ஏற்பாடு செய்து கொடுத்தார். உங்கள் தந்தையிடம் இருக்கும் உங்கள் இளைய சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அவ்வாறு அவரை நீங்கள் என்னிடம் அழைத்து வராவிட்டால் உங்களுக்கு தானியத்தை தரமாட்டேன். நீங்கள் என்னை நெருங்கவும் கூடாது என்று யூசுப் கூறினார். யூசுப்பின் சகோதரர்கள் தங்கள் குடும்பத்தினரை சென்றடைந்த பிறகு தங்கள் தானிய பையை திறந்தபோது அதில் பணமுடிப்பு இருப்பதை பார்த்து பயந்தனர். எகிப்திலிருந்து கொண்டு வந்த தானியங்கள் செலவழிந்த பிறகு யூசுப்பின் சகோதரர்கள் தன் தந்தையாகிய யாக்கூப் நபியிடம், நாங்கள் எகிப்திற்கு போய் தானியம் வாங்கி வர இளைய பிள்ளையை எங்களோடு அனுப்பும். நாங்கள் அவனுக்கு பாதுகாவலராக இருப்போம் என்று கூறினர். என் இளைய மகனை உங்களுடன் அனுப்ப மாட்டேன், உங்களை நம்பவும் மாட்டேன் என்று யாக்கூப் நபி கூறினார். பிறகு என் இளைய மகனை என்னிடம் திரும்ப அழைத்து வருவீர்கள் என அல்லாவை முன்னிறுத்தி நீங்கள் என்னிடம் உறுதிமொழி கூறுங்கள் என்று யாக்கூப் நபி கூறினார். யூசுப் நபி சகோதரர்கள் தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்து இளைய சகோதரனை அழைத்து கொண்டு எகிப்திற்கு தானியம் வாங்க வந்தனர். அவர்களுக்கு தேவையான தானியங்களை யூசுப் நபி ஏற்பாடு செய்து கொடுத்த போது ஒரு குவளையை தனது சகோதரன் தானிய சுமைக்குள் வைத்து விட்டார். பின்னர் அமைச்சரவையில் ஓர் அறிவிப்பாளர் அறிவித்தார், மன்னரின் குவளை காணவில்லை. எவரது சுமையில் குவளை காணப்படுகிறதோ அவர் கைது செய்யப்படுவார். இதுவே அதற்கான தண்டனை என்றார். யாக்கூப் நபியின் இளைய குமாரனின் தானிய சுமைக்குள் குவளை காணப்பட்டபடியால் யூசுப்பின் சகோதரர்கள் கலக்கமடைந்து மிகவும் கலங்கி யூசுப்பிடம் பேசுவதற்கு தனியாக சென்றனர். அப்பொழுது யூசுப் நபி தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்ற குறிப்பு அல்குரான் 12:56 முதல் 90 வரை பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்குரான் 12:56 முதல் 90 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 42, 43, 44, 45ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அல்குரான் 12:91 முதல் 101 வரை. நாங்கள் தவறு இழைத்து விட்டோம் என்று யூசுப் நபி சகோதரர்கள் கூறினர். இன்றைய தினம் உங்கள் விஷயத்தில் பழிப்பும் இல்லை, உங்களை அல்லாஹ் மன்னிப்பார். எனது சட்டையை கொண்டு செல்லுங்கள், அதை எனது தந்தையின் முகத்தில் போடுங்கள், அவர் பார்வையை பெறுவார். உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று யூசுப் நபி கூறினார். ஒட்டக கூட்டம் எகிப்திலிருந்து கிளம்பியது. யூசுப்பு சட்டையை அவர் முகத்தில் போட்டபோது யாக்கூப் நபி மீண்டும் பார்வை உடையவர் ஆனார். எங்கள் தந்தையே, எங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கூறுவீராக, நாங்கள் தவறு செய்தவர்களாக இருக்கிறோம் என்று யூசுப் நபியின் சகோதரர்கள் கூறினார்கள். பின்பு யூசுப் நபியிடம் குடும்பத்துடன் எகிப்திற்கு சென்றனர். யூசுப் நபி தன் குடும்பத்தை எகிப்திலே ஆதரித்தார். அவர்கள் அனைவரும் அவருக்கு முற்றிலும் பணிந்தனர். பின்பு யூசுப் நபி கூறினார், என் தந்தையே, இதுவே இதற்கு முன்பு நான் கண்ட கனவின் விளக்கம். அல்லாஹ் அதை உண்மையாக்கினார் என்றார் என்ற குறிப்பு அல்குரான் 12:91 முதல் 101 வரை பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்குரான் 12:91 முதல் 101 வரை சொல்லப்பட்டுள்ள செய்தி பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இந்த செய்தியில் சொல்லப்பட்டுள்ள யூசுப் நபி என்பவர் யோசேப்பை குறிக்கிறது. யாக்கூப் நபி என்பவர் யாக்கோபை குறிக்கிறது.